அர்த்தநாதம் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அந்த அழுகின்ற நாதம் அதை கேட்ட உடனே நந்தகோபர் மற்றவாளுக்குலாம் பரம சந்தோஷம். பார்த்தா கொழுக்கு முழுக்குன்னு கண்ணங்கரையில் ஒரு வஸ்துவை யசோதை பெற்றிருக்கா. ஏன்னா மூணாம் அத்தியாயத்துல யசோதை குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சது. அது என்ன குழந்தைன்னு அவளுக்கு தெரியாம இருந்தது. இப்ப கண்ணை முடிச்சு நன்னா பாக்குறா. புருஷ குழந்தை. தாதிகள் அவள்லாம் கேட்கிறா, எப்படி பெத்தாய்? தெரியாது பெத்தேன். ஏண்டி எங்களை எழுப்ப முடியல? இவ்வளவு பெரிய குழந்தைய எப்படி பெத்தாய்? சத்தமே போடாம. எனக்கு பிரசவிச்ச கலப்பு தான் தெரியுது, எப்படி பிரசவிச்சேன்னு தெரியல. சிசரியன் எல்லாம் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுத்துருவா. அப்ப அந்த குழந்தை பிறந்தது அவளுக்கு பெருசா தெரியாது. அந்த மாதிரி சமமே இல்லாம பெத்துட்டாளாம். அண்ணா கொழுக்கு முழுக்குன்னு கடங்கரையில ஒரு வஸ்து, கொழுப்பு வஸ்து பக்கத்துல படுத்துட்டு அழகா ஆணப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களேன்னு ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்ற மாதிரி ஜோரா ஒரு குழந்தைய கண்ணங்கரேன்னு ஒரு கிருஷ்ண பிரபுவை பெற்றிருக்காளாம். எல்லாரும் பார்த்து அசந்து போயிருக்கா. அச்சோடா, இது கண்ண பாரு, இது மூக்க பாரு, இது வாய பாரு, இது கால பாரு, இது கைய பாரு. அச்சோ, என்ன அழகு, என்ன காம்பீரியம், என்ன ஒரு தேஜோமயம். இத்தனைக்கு ஒரு ஆபரணம் இல்லையா? ஒரு ஆபரணம் இல்ல, ஒரு கோமணம் கூட கட்டிக்குது. அவன் அவனாக ஸ்வயம் திருமேனி. இது கூட ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு தைலக்காப்பு சாத்திருக்கான். தைலக்காப்புன்னா அவருக்கு ஒரு வஸ்திரம் போட மாட்டான். உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு அப்படி விட்டுருவார். அழகா அப்ப என்ன பண்ணுவான்னா ஒரு திரையை போட்டுடுவா. அவர் திருமுகம் மட்டும் பார்க்கலாம், கழுத்துக்கு கீழே பார்க்க முடியாது. திருவடி வரைக்கும் எல்லாம் மறைச்சிடுவார். அந்த மாதிரி கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான். பத்மநாபர் அப்படியே அவரா பார்த்தா அப்படி இருக்கு. சின்ன குழந்தையா ஸ்வயம் திருமேனி, ஒரு அலங்காரம் பண்ணலை. பத்மநாபர் அபிஷேக மூர்த்தியே இருக்கார். இப்பெல்லாம் போய் பார்த்தோம்னா ஃபுல்லா சர்வாபரண பூஷிதனாக சர்வலங்கார பூஷிதனா இருப்பார். காத்தால அபிஷேக சமயத்தை உண்மையே இல்லாம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்வயம் திருமேனியோட பகவான் தன நகை தன கிரீடம் போதும், எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். காதுல மகர குண்டலம் இல்லை, கழுத்துல ஒரு கௌஸ்துபமணி இல்லை, கால்கள்ல சலங்கை இல்லை, கைகள்ல கங்கணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, தலையில ஒரு கிரீடம் இல்லை. அவன் அவனாக ஸ்வயம் திருமேனியா பிறந்த மேனியாக ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். யசோதைக்கு அத்தனை ஆனந்தம். இந்த வயசான காலத்துல கண்ணன் கிடைச்சுட்டானு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பான், வயசாயிடுத்து இனிமேல் கண்ணன் கிடைப்பானா? வயசானவாளுக்கு கன்ஃபார்மா கண்ணன் கிடைக்கிறான். பாகவத் சத்தியம் பண்றது. அந்த கோபர் யசோதைக்கெல்லாம் வயசான காலத்திலேதான் கண்ணன் கிடைச்சிருக்கான். அதனால வயசானவெல்லாம் தைரியமா இருக்கும், கேரண்டியா கண்ணன் உண்டு. எங்களுக்கெல்லாம் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கான். வயசாகும் ஓட முடியாத காலத்துல அவன் பின்னாடி ஓடணும். அதானே கஷ்டம். கிருஷ்ணலீலையே முட்டியெல்லாம் வலிக்குதா, அப்பதான் பத்மாவதி கோயில் பிரதர்ஷனம் பண்ணிடுவா. உடம்பெல்லாம் தளர்ந்து போயிருக்கு, அப்பதான் வெண்ணையை திருட்டு படாத பாடு படுத்துவான். யசோதைக்கும் நந்தகோபருக்கும் வயசாயிடுதான். வயசான காலத்துல அப்பாடா கிருஷ்ணாராமா கோவிந்தா சிவனேன்னு இருக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது. ஓடி என் பின்னாடி ஓடிவா. வயசான காலத்துல நிம்மதியா இருக்கும். அப்பதான் 1000 டென்ஷன் வரும். யசோதை நந்தகோபருக்கு ஒரு டென்ஷன் வந்துட்டான், கிருஷ்ணான்னு ஒரு டென்ஷன் வந்து. வேற ஒரு யோசனை இல்லையா அவளுக்கு? வியாதியை பத்தி கவலை இல்லையா, மரணத்தை பத்தி கவலை இல்லையா, இந்த பிள்ளையை எப்படிதான் வளர்க்க போறோமோ அப்படியே அந்த டென்ஷன் வந்துடுத்தான். நந்தகோபருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு. அழகா ஜோரா ஸ்நானம் பண்ணிட்டேன்னா சாஸ்திரம் சொல்றது குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்ட உடனே அப்பா உடனே ஸ்நானம் பண்ணணும், அலங்காரம் பண்ணிக்கணும், உடனேயே தானம் பண்ணணும். வசுதேவருக்கு அந்த பாக்கியம் இல்லை. இப்ப நந்தகோபருக்கு அந்த பாக்கியம். அழகா விதவிதமா ஸ்நானம் பண்றா. பித்ருக்கள்லாம் வந்துட்டாலும் சாஸ்திரமே இப்படிதான் சொல்றாங்க. பார்த்து ஒரு குழந்தை பிறக்கிறான் அப்படின்னா உடனே பித்ருக்கள்லாம் அங்க வந்து நிக்கிறாள். ஏன்னா பித்ருக்கடன் அப்பதான் தீர்றது. அதனாலதான் தசரத சக்கரவர்த்தி கூட ஒரு பிள்ளை வேணும்னா பித்ருக்கடன், இந்த சாதம் எல்லாம் பண்றது பித்ருக்கடன். தேவ யஜ்யம் 5 கடன் சொல்றோம் இல்லையா, பூத யஜ்யம், அதெல்லாம் அதுல பித்ரு யஜ்யம் ரொம்ப பெருசு. ஆத்துல புத்திரன் பிறந்திருக்கான் அப்படின்னா உடனே பித்ருக்கள் ஓடி வராளாம். அப்பா அவளுக்கு அழகா நாந்தி ஸ்ரார்த்தம் ஒண்ணு பண்ணணும். சாஸ்திரம் சொல்றது, மனு சொல்றா, ஸ்மிருதியில சொல்றது. அதை பண்ணிட்டாங்கன்னா பித்ருக்கள் அவ்வளவு சந்தோஷமான. அது ஸ்வயம் பரபிரமே குழந்தையா பிறந்திருக்கு. பித்ருக்கள்லாம் ஓடி வந்துவிடாலாம். அறிவொன்றும் இல்லாத கூட்டம் மேலேந்து வேற ஓடி வந்துடுது. இங்க இருக்கிற கூட்டம் போதாதுன்னு
பித்ருலோகத்திற்கு அறிவொன்றும் இல்லாத முட்டாள் கூட்டம் எல்லாம் எனக்கு ஓடி வந்துட்டாளா. உடனே அவள் அழகா அந்த பித்ரு பூஜை எல்லாம் பண்ணி தானம் எல்லாம் கொடுக்கிறார். எனக்கு கண்ணன் எனக்கு குழந்தை பிறந்துட்டான், எனக்கு ஒரு புத்திரன் பிறந்துட்டான் அப்படின்னு அந்த காம்பீரியமா. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி லேசா முதுகு கூடலா இருந்துதான். இப்படி நிமிந்துட்டான் நந்தகோபனா, பிள்ளை பிறந்துட்டான், எனக்கு ஒரு சிங்க குட்டி பிறந்துடுது இல்லையா அப்படின்னு அந்த மனசுல ஒரு காம்பீரியம் வந்துடுதா. உடனே மீசையில அப்படி முறிக்கின்றாரா, எனக்கு பிள்ளை பிறந்துட்டான் தெரியுமா அப்படின்னு அந்த மீசையை முறிக்கிண்டு. தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 வருஷம் கழிச்சு ராமனும் அவருக்கே திமிரு வந்ததுன்னா பாமர் 65 வயசுல 65-70 வயசா நந்தகோபன். உடனே அப்படி நெஞ்சு நிமிர்ந்தாராம். நந்தகோபன் புத்திரன் பிறந்தவன பக்கத்தாக்குற தாத்தாக்கள்லாம் நிமிர்ந்து போயிடுத்தா. எப்ப கோலை பிடிச்சுன்னு இப்படி வரலாம் கோலை தோல் மேல போட்டு அப்புறம் நந்தகோபா அப்படி இருக்க பக்கத்தாக்கு தாத்தா தானே என்னாச்சுப்பா இப்படிதானே இப்படி என்னமோ தெரியல நந்தகோபா உனக்கு புத்திரன் பிறந்ததுன்னு கேட்டேன் அப்படின்னு நிமிர்ந்து போயிடுச்சு. அது கிருஷ்ணனுடைய பலம், கிருஷ்ணனுடைய பலம். நமக்கெல்லாம் கண்ணு சுருங்கி கிடந்து 1,80,000 கோடி திறந்த கண்ணு மூடவே இல்லை. திருவனந்தபுரம் வாசிகள் கண்ணி இப்பதான் நல்லா மலர்ந்திருக்கு. நான் 1,80,000 கோடி ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை இங்கே பத்மநாபர் கோவில். அப்பெல்லாம் கோவில் போகாதான் இப்ப போயிட்டு இருக்கா. 1,80,000 கோடி டிவியில வரா, ஏசியா நெட்ல வரா. பத்மநாபர் உள்ள மூர்த்தி மட்டும் தான் காட்டுல சுத்தி 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 பத்மநாபர் தான். தமிழ்நாட்டுல நாஸ்திகம் பேசுற சன் டிவி வரைக்கும் பத்மநாபர் பத்தி பேசுறான். தங்க புதையல்ன்றான், வைரன்றான், வைடூரியன்றான், மாலை இருக்குன்றான், லிஸ்ட் போட்டு அவன் சொல்றான் பத்மநாபா 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 பத்மநாபா. இதுல வேற நான் இங்கே ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு இருப்பேன், இல்லாட்டி ஏதாவது இருக்கும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவேன், குருஜி டிவியில பத்மநாப பத்தி பாருங்க அப்படின்னு. நான் திரைப்பட சொல்லுவேன் வந்து பத்மநாபர் பாருங்கன்னா அதுக்கு ஆள் வரதில்லை. பத்மநாபர் ப்ரோக்ராம் சன் டிவியில இருக்கு, விஜய் டிவியில இருக்கு, பாருங்க 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 எனக்கு மாத்தி மாத்தி